Welcome to Story Time. Today's story. தி நாக்டி குரங்கு. ஆஷ்லி, முயலுக்கு 3 புதிய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சோஃபி, ஜோஷ் மற்றும் டாம். இன்று அவள் சோஃபியின் வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்தில் சோஃபியுடன் விளையாடுகிறாள். இன்று நீ வறண்டு விட்டாயா, ஆஷ்லே என்று சோஃபி கேட்கிறாள். பூங்காவில் உள்ள குளத்தில் ஆஷ்லே விழுந்த நாளை பற்றி அவள் நகைச்சுவையாகச் சொல்கிறாள். ஆம், நான் இன்று வறண்டு விட்டேன், ஆஷ்லே புன்னகைக்கிறார். குளத்திலிருந்து வெளியேற எனக்கு உதவியதற்கு நன்றியும். சோஃபியும் ஆஷ்லியும் தோட்டத்தின் பின்புறத்தில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார்கள். ராம், மரத்திலிருந்து ஏதோ கீழே விழுகிறது. அது என்ன என்று ஆஷ்லி கேட்கிறாள். எனக்கு தெரியாது என்று சோஃபி பதிலளிக்கிறாள். ராம், ராம், இது 2 முறை மீண்டும் நடக்கிறது. இதை பார் என்று சோஃபி கூறுகிறாள். ஆஷ்லி சோஃபியின் அருகில் செல்கிறாள். சோஃபி எதையோ சுட்டிக்காட்டுகிறாள். ஆஷ்லி அதை பார்க்கிறாள். அது ஒரு வாழைப்பழத்தோல். அவர்கள் தரையை சுற்றி பார்க்கிறார்கள். இன்னும் 2 வாழைப்பழத்தோல்களை காண்கிறார்கள். ராம், இது இன்னொரு வாழைப்பழத்தோல். ஆனால் இந்த முறை அது சோஃபியின் தலையின் மேல் விழுகிறது. சோஃபியும் ஆஷ்லியும் யாரோ சிரிப்பதை கேட்கிறார்கள். அவர்கள் மரத்தின் மேல் பார்த்தார்கள். அவர்கள் என்ன பார்க்கிறார்கள்? அது ஒரு குரங்கு. அது மிகவும் குறும்புக்கார குரங்கு. அது பாபா குரங்கு. ஏய், நீ மேலே என்று சோஃபி கூறுகிறாள். என்ன செய்கிறாய்? ஆனால் பாபா பதிலளிக்கவில்லை. அவர் சிரிக்கிறார். பிளாப். அவர் இன்னொரு வாழைப்பழத் தோலை கீழே போடுகிறார். இந்த முறை அது ஆஷ்லேயின் தலையில் விழுகிறது. சோஃபியும் ஆஷ்லியும் சந்தோஷமாக இல்லை. இது ரொம்ப குறும்புக்கார குரங்கு. ஏன் வாழைப்பழத் தோல்களை தரையில் போடுகிறான்? ஏன் அவங்க தலைக்கு மேலே வாழைப்பழத் தோல்களை போடுகிறான்? நீ இப்போதே இங்கே வா என்கிறாள் ஆஷ்லி. ஆமாம் என்கிறாள் சோஃபி. இந்த குப்பையை சுத்தம் செய்ய நீ எங்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் பாபா சிரிக்கிறார். இப்போது அவர் கிளையிலிருந்து கிளைக்கு ஊசலாடத் தொடங்குகிறார். அச்சச்சோ, அவன் ஒரு கிளையை தவறவிட்டான். அவன் தரையில் விழுகிறான். சறுக்கு. ஆனால் இந்த முறை அது வாழைப்பழத் தோல் அல்ல. இந்த முறை அது ஒரு குறும்புக்கார குரங்கு. அவன் அசையவில்லை. ஓ இல்லை, பாபாவுக்கு வலிக்குதா? சோஃபியும் ஆஷ்லியும் பயப்படுகிறார்கள். வாழைப்பழத் தோல்களை பற்றி அவர்கள் மகிழ்ச்சியடையவில்லை. ஆனால் பாபா காயப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. பாபா நலமாக இருக்கிறாரா என்று பார்க்க அவர்கள் ஓடுகிறார்கள். அவர் முதுகில் இருக்கிறார். அவர்கள் அவரை பார்க்கிறார்கள். அவன் குதித்து சிரிக்கிறான், வட்டமாக ஓடுகிறான். அவனுக்கு காயம் இல்லை. அவன் காயம்பட்டது போல் நடித்துக் கொண்டிருந்தான். அவன் ஓடுகிறான், குதிக்கிறான், வண்டி சக்கரங்களையும் சிலுக்கச் சண்டைகளையும் செய்கிறான். சோஃபியும் ஆஷ்லியும் பாபாவை பார்த்து சிரிக்கிறார்கள். அவன் ஒரு குறும்புக்கார குரங்கு, ஆனால் அதுவும் ஒரு வேடிக்கையான குரங்குதான். என் பெயர் பாபா என்று அவன் ஓடிக்கொண்டே சொல்கிறான். நான் சோஃபி, இது ஆஷ்லி என்று சோஃபி கூறுகிறாள். சோஃபியும் ஆஷ்லியும் பாபாவுடன் ஓடத் தொடங்குகிறார்கள். இப்போது அவர்கள் அவரை துரத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர் மிக வேகமாக இருக்கிறார். அவர் மரத்தைச் சுற்றி ஓடுகிறார். அவர்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். அவர் பின்னால் பார்க்கிறார். தரையில் வாழைப்பழத் தோலை காணவில்லை. பாபா வாழைப்பழத் தோலில் வழுக்குகிறார். அவரது கால்கள் காற்றில் உயரமாக உயரும். ராம். அவர் மீண்டும் தனது முதுகில் விழுகிறார். இந்த முறை சோஃபியும் ஆஷ்லியும் பாபாவின் மேல் அமர்ந்திருக்கிறார்கள். அவரால் இப்போது நகர முடியாது. நீ ஏன் என் மேல உட்கார்ந்திருக்க என்று பாபா கத்துகிறார். என்னை விடு, என்னை விடு
நீ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாதவரை உன்னை விட முடியாது என்று ஆஷ்லி கூறுகிறார். ஆமாம் என்று சோஃபி கூறுகிறார். நீ ஏன் வாழைப்பழத் தோல்களை கீழே போடுகிறாய்? எனக்கு தெரியாது என்று பாபா சிரிக்கிறார். நான் வாழைப்பழங்களை சாப்பிட்ட பிறகு தோல்களை என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லையோ. ஆனால் இது நல்லதல்ல என்று சோஃபி கூறுகிறார். எங்கள் தோட்டத்தில் வாழைப்பழத் தோல்கள் எங்களுக்கு வேண்டாம். நீங்க சொல்றது சரிதான் என்கிறார் பாபா. மன்னிக்கவும், நான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டேன். இப்போ நான் அதை சுத்தம் செய்யணும். எனவே பாபா வாழைப்பழத் தோல்களை எடுக்கத் தொடங்குகிறார். நிறைய வாழைப்பழத் தோல்கள் உள்ளன. அதனால் சோஃபியும் ஆஷ்லியும் பாபாவுக்கு உதவுகிறார்கள். இப்போது தோட்டம் சுத்தமாக இருக்கிறது. வாழைப்பழத் தோல்களை எடுக்க உதவியதற்கு நன்றி என்று சோஃபி கூறுகிறார். ஒரு சிற்றுண்டி சாப்பிடலாம். நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? வாழைப்பழத்தை பிரித்தால் என்ன என்று பாபா கூறுகிறார்.